அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கோம். பேங்க் ஆஃப் பரோடாவில் 2700 அப்ரெண்டிஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் தற்போது அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியாவுக்கும் 2700 காலிடங்களுக்கு அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் மாதிரியான நோட்டிஃபிகேஷனை அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் தமிழ்நாட்டிலேயே உங்களுக்கு இந்த ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி வெளியிட்டிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட காலிடங்கள் தமிழ்நாட்டிலே இருக்குது. அதனால் தமிழ்நாட்டிலே நீங்கள் இதுக்கு இந்த ட்ரைனிங்கை அட்டன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்டிப்பண்டோட இந்த அப்ரெண்டிஸ்க்கான நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முழு விவரம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பேங்க் ஆஃப் பரோடாவில் இந்த அப்ரெண்டிஸ்க்கான நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 11/11/2025 1/12/2025, அதாவது டிசம்பர் மாதம் 1ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கணும். மொத்தமாக காலிடங்கள் 2700 சொல்லியிருந்தோம். அதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான வயது வரம்பு குறைந்தபட்சம் 20ஆகவும் அதிகபட்சம் 28 இருக்கணுங்க. வயது தளர்வு உண்டு, அது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த அப்ரெண்டிஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கான கல்வி தகுதி நீங்கள் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கணும். டிகிரி முடித்தவங்க மட்டும்தான் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்து இந்த ட்ரைனிங் பீரியட் உங்களுக்கு எத்தனை மந்த்துக்கு இருக்கும் அப்படின்னாக்க 12 மந்த்துக்கு, அதாவது ஒரு வருடத்துக்கு இந்த ட்ரைனிங் பீரியட் இருக்கும். முதல்ல நான் சொன்னது போல் 2700 காலிடங்களில் அவங்க ஸ்டேட் வைஸ் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 159 காலி பணியிடங்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு இல்லாமல் புதுச்சேரியிலையும் 6 காலிடங்கள் இருக்குது. மொத்தமாக 2700 இருக்குது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் 159 தான் அவங்க எடுக்க போகிறாங்க. ஓகேவா, அதை உள்வாங்கிக்கணும். அடுத்து வயது தளர்வு பார்க்கலாம். SC STக்கு 5 வருடங்கள், OBCக்கு 3 வருடங்கள், BWPDக்கு 10 வருடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வயது தளர்வு அவங்க கொடுத்துருக்காங்க. அதிகபட்சம் 28 வயது. இந்த வயது தளர்வையும் கணக்கு பண்ணிக்கிட்டு உங்கள் வயதுக்கு ஏற்றது போல் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு லிங்க் கொடுத்துருக்காங்க, அதை நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி மற்ற விவரங்கள் பார்க்கலாம். நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணதுக்கு பிறகு உங்களை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வைப்பாங்க. அதை தொடர்ந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். லாஸ்ட்டாக டெஸ்ட் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ், அதாவது லோக்கல் லாங்குவேஜ் அப்படின்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அப்ளை பண்ணுற விண்ணப்பதாரர்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் நமக்கு தமிழ் இல்லையா. இப்போ தமிழில் ஒரு டெஸ்ட் மாதிரி எழுத பேச படிக்க தெரியுதான்னு செக் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி ஆன்லைன் எக்ஸாமும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் வச்சுருவாங்க. இந்த ஆன்லைன் எக்ஸாம் உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் கொடுத்து 100 மார்க்குக்கு வைப்பாங்க 60 நிமிஷத்துக்கு. ஓகேங்களா. அந்த 100 கொஸ்டின்ஸ்க்கு என்னென்ன இருக்குது அப்படின்னா ஜென்ரல் ஃபினான்ஷியல் அவேர்னஸ்க்கு 25 கொஸ்டின்ஸ் இருக்குது. குவான்டிட்டிவ் அண்ட் ரீசனிங் ஆப்டிடியூடுக்கு 25 கொஸ்டின்ஸ் இருக்குது. கம்ப்யூட்டர் நாலேஜுக்கு 25 கொஸ்டின்ஸ் இருக்குது. லாஸ்ட்டாக ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு 25 கொஸ்டின்ஸ். மொத்தமாக 100 கொஸ்டின்ஸ்க்கு 100 மார்க்குக்கு உங்களுக்கு இந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இருக்கும். எக்ஸாம் இங்கிலீஷில் இருக்கும். ஓகேவா, ஹிந்திலையும் இருக்கும். ஆனால் நீங்கள் இங்கிலீஷில் நம்ம இங்கே தமிழ்நாட்டில் சேர்ந்தவங்க இங்கிலீஷில் எழுதிக்கலாம். அவங்க லாங்குவேஜ்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு தான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், டெஸ்ட் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ் இருக்கும். அந்த லோக்கல் லாங்குவேஜ் என்னங்கிறது அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டிலேருந்துனா தமிழ், புதுச்சேரி சேர்ந்தவங்களுக்கும் தமிழ் தான். ஓகேவா, அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்க இதெல்லாம் முடித்ததுக்கு பிறகு உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருவாங்க அந்த இதுக்கு ட்ரைனிங்க்கு. அந்த ட்ரைனிங் பீரியடில் உங்களுக்கு ஸ்டிப்பண்டாக பெர் மந்த்துக்கு 15,000 உங்களுக்கு கொடுக்குறதா அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சம்பளம் அதையும் நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. அதுக்கு பிறகு இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது. SC STக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. BWPDக்கு 400 அப்ளிகேஷன் ஃபீஸ் ப்ளஸ் GSTயோட இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜென்ரல், EWS, OBCக்கு 800 ப்ளஸ் GSTயோட அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபீஸை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கே இருக்கும், அந்த ஆன்லைன் எக்ஸாம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அது பாருங்கள் உங்களுக்கு புதுச்சேரியில் 3 இடங்கள்ல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது இவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை பார்ப்போம். பாருங்கள், தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு ஊர்களில் உங்கள் எக்ஸாமினேஷன் சென்டர் வைக்கிறாங்க. குறிப்பாக பர்டிகுலராக உங்கள் ஊர்லேயே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா சீரியல் நம்பர் 23 எக்ஸாமினேஷன் சென்டர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் பாருங்கள், அதிகபட்சமான ஊர் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் அதிகபட்சம் உங்கள் ஊர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா உங்கள் மாவட்டம் இருக்கும். ஓகேவா, அவங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கீழேயும் எந்தெந்த
இடங்கள்ல இருக்குங்கிற மாதிரி மொத்தமாகவே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸாமினேஷன் சென்டரை பாருங்கள். உங்கள் ஊரில் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அதுக்கெலாம் நீங்கள் ஈஸியாக எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். இந்த பேங்க் ஆஃப் பரோடாவில் அப்ரெண்டிஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் தரவை பார்த்துட்டோம். அப்ளை பண்ணுறதுக்கு அவங்க ஹவு டு அப்ளைல அவங்க எப்படி கொடுத்துருக்காங்கங்கிறது பார்க்கலாம் வாங்க. இதில் வந்து NATS அந்த ஒரு போர்ட்டல், அப்புறம் NAPS ஒரு போர்ட்டல்னு சொல்லிட்டு அவங்க அஃபிஷியல் வெப்சைட்லேயே 2 போர்ட்டலுக்குமான லிங்க் கொடுத்துட்டாங்க. அதில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்க நீங்கள் அதில் அப்ரெண்டிஸ் அந்த போர்ட்டலில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு பிறகு பேங்க் ஆஃப் பரோடாவுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு லிங்க் அவங்க உள்ளே கொடுத்துருப்பாங்க. அதில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் போயிட்டு அப்ளை பண்ணும்போது நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளிகேஷன் ஃபீஸ் பண்ணுறது உங்களுக்கு மெயில் அனுப்பிச்சி விடுவாங்க. அதெல்லாம் நீங்கள் அங்கே அப்புறம் உங்களோட எக்ஸாமினேஷன் சென்டரெல்லாம் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த 2 போர்ட்டலில் அப்ளை பண்ணும்போது செக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க புதுசாக பண்ணுறவங்க பண்ணிவிடுங்க. ஏற்கனவே பண்ணியிருந்தீங்கன்னா லாகின்ல போயிட்டு பண்ணுங்கள். அது ப்ராப்பராக நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பும் பண்ணும்போது அவங்க உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்பு உங்களுக்கு காமிப்பாங்க. மெயில் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இதை உள்வாங்கிக்கோங்க. உங்களுக்கு இந்த பேங்க் ஆஃப் பரோடா அப்ரெண்டிஸ்க்கான நோட்டிஃபிகேஷனையும் இந்த அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் இந்த அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் 2 லிங்க்கு நோட்டிஃபிகேஷன் எல்லாமே இருக்கிற இந்த லிங்க்கையும் இந்த பேஜோட லிங்க்கையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அப்ளை லிங்க்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதில் போயிட்டு செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். வேறு எதுவும் டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.